அவ வந்து அவகிட்ட மெதுவா பேசி நம்ம பக்கம் இழுத்துக்குவோம். இனிமேதான் நம்ம உஷாரா இருக்கணுமா. அந்த வளர்மதிய அந்த ஆனந்தி கிட்டயும் மீனாட்சி கிட்டயும் நெருங்க விடாம பாத்துக்கணும். புள்ளைய புடுங்கன்னா அடங்குவாங்கன்னு பார்த்தா அவங்க எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல. நம்மளாம் பெரிய தப்பு பண்ணிட்டோமா. எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் பாத்தியா. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சாதகமா போயிடுச்சு. இது ஏன் வீடுங்க, நான் வந்தேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓ, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா? ஆனா இவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? யாரடி உன் மாமா? உனக்கு மாமா ஆறதுக்கு முன்னாடியே இவர் எனக்கு அண்ணன். அண்ணன் தான். அண்ணனை தான் இப்படி கோர்ட்டுக்கு இழுத்து அசிங்கப்பட்டுவியா? ஊர்ல எந்த தங்கச்சாதி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாளா? என்ன சிவஞானம், பொம்பளைங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்து நின்றுகிட்டு இருக்கீங்க? இத பாருமா, சட்டத்தை பத்தி நீ ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். எங்க போனா எப்படி நடக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சங்க எலெக்ஷன்ல நீ எப்படி ஜெயிக்கிறன்னு அதையும் நான் பாத்துறேன். உங்களுக்கு சாதகமா என்னென்ன நடக்குன்னு அதையும் நான் பாத்துறேன். உமா, இங்க நிக்கிறது கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்ல. இவங்களை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணலாம். வா. என்னமாமா, வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்கம்மா. மொத்தம் இந்த கைராசி குடும்பத்துக்கு வந்தா அவங்களுக்கு பிடிச்ச தொலை நம்மளையும் பிடிச்சிருது. ஆனா ஒரு விஷயம் பாத்தியா, இந்த மீனாட்சியோட சுயரூபம் வெளிப்பட்டுச்சு பாத்தியா. நமக்கு சேர வேண்டியது கேட்டா உங்களால என்ன வேணா பண்ணீங்கன்னு தெனவாட்ட பேசுறா. ஆமா மாமா, இவ்வளவு நாள் மனசுல ஓரமா அவங்க மேல அன்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க பேசின பேச்சுல சுக்குநூறம் உடஞ்சு போச்சு. எல்லாம் திட்டம் போட்டுதான் மாமா அவங்க செய்யறாங்க. அழகா வெளியே போற மாதிரி போய் அப்புறம் உள்ள வந்து அவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கிறாங்க மாமா. கரெக்டா சொல்லமா. ஆனா ஒரு விஷயம், அண்ணா 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 ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம். ஆமா. என்ன உமா ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க? அந்த குடும்பத்துல வந்து பிறந்தல்ல, நடுத்தரோட தான் வந்து நிக்கணும். என்ன உமா என்ன பேசுற நீ? ஆமா நீ சொத்து விஷயத்துல யாரும் எதையும் பேசவே இல்ல. அவங்கவுங்க வேலையை தானே பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்க வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டீங்க. அந்த ஆனந்திக்கு வேற பிரச்சனை. வளர்மதி அண்ணி நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு இருக்காங்க. ஆனா ஏன் நிலைமை அப்படி இல்லையே. அதுக்குதான் போய் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்க போனேன். உன்னால ஆனதை பாத்துக்கோ, இப்ப சொத்தை பிரிச்சு தர முடியாதுன்னு ரொம்ப தெனாவட்டா பேசி அமிச்சிட்டாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் உமா. புள்ளைய புடுங்கன்னா அடங்குவாங்கன்னு பார்த்தா அவங்க எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல. நம்மளாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் உமா. எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் பாத்தியா. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சாதகமா போயிடுச்சு. கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணி ஏதாவது செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோயே, சீக்கிரமா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டோம். அவங்க நமக்கு என்னன்னு ஃப்ரீயா விட்டுட்டாங்க. நீ சொல்றது ஒரு விதத்துல சரியான விஷயம் தாம்மா. ஒரு விதத்துல இல்லங்க, பல விதத்துல கரெக்டான விஷயம். ஆனந்தி கல்யாண விஷயத்துல கோச்சுக்கிட்டு போயிட்டா. நீயும் அங்க இல்ல, நானும் அங்க இல்ல. அவங்களுக்கு அது எல்லாமே வசதியா போச்சு. தேவையில்லாத உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம களத்துல இறங்கினாதாங்க காரியத்தை சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நீயும் தானே உங்க அப்பா வீட்டுல போய் செட்டில் ஆயிட்ட? செட்டில் ஆகலங்க. எனக்கு செட்டில் ஆகிற ஐடியாவும் இல்லைங்க. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன். நீங்க உங்க குழந்தைங்க கூட்டிட்டு போனா அந்த மீனாட்சி ஜெய்ஷா மாதிரி ஆயிடாதா? நான் ஏன் என் குழந்தை தூக்கிட்டு போனோம்? அத என் அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும் வரேன். நீ என்ன சொல்ற? ஆமா வைஜெயந்தி, நீ சொல்றதுதான் கரெக்ட். நீ அந்த வீட்டுல இருந்தா தான் எலெக்ஷன் நேரத்துல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, எங்கெங்க போறாங்க, என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரிய வரும். நான் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, உமாவும் அங்க இருக்கணும். நான் எப்படி அங்க? ஏன்? என்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதை வச்சு நாங்க வந்து இருப்பேன்? என்ன உமா பேசுற நீ? அவங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கல, நீ வந்து உட்கார்ந்துருக்க. இதுக்கு மேல என்ன காரணம் தேவை?
இங்க பாரு, என் பக்கம் சப்போர்ட் இருந்தாதான் என்னால ஸ்ட்ராங்கா சண்டை போட முடியும். அதை விட்டுட்டு இப்படி யோசிச்சு என்ன பண்றது? சரவண விஷயத்துல அப்பா எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்குவாரு. அந்த நட்டாஷாவோட அப்பா என்ன சொன்னாரு? அவரால எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவர் எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் என்னங்க, ஏஎஸ்எல்எக்ஸ வாங்கி போடுங்க. கைராசில வர ஷேரை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கே நல்லா தெரியும்ல, இந்த பிச்சைக்கார வீட்ல எனக்கு பிரிச்சு கொடுக்கற சொத்தை விட எங்க அப்பா தர சொத்து 5 மடங்கு ஜாஸ்தி. அது எதுவுமே வேண்டான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற காரணம் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அந்த ஆனந்த் என்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சு காரியத்தை சாதிக்கணும்னு பிளான் போட்டா. அதுக்குதான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா அவ. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு பானு யார் சொல்றதையும் கேட்க மாட்டா. அவளை நீங்க கட்டுப்படுத்தவும் முடியாது. அவங்களுக்கு எதிராக நீங்க செயல்படணும்னு நினைச்சா அதுக்கு உங்களுக்கு பலம் தேவை. அதுக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேரணும் தானே சொல்றேன். சரிம்மா, நிச்சயமா. உமா, வைத்தியம் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கிற வரைக்கும் நீ அந்த வீட்லயே போயிரு. சரி மாமா. அண்ணி, நான் வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க வந்து சேர்ந்துடுறேன். இருமா, நான் போன் பண்றேன். அப்ப நீ கிளம்பி வந்தா போதும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க போய் இறங்குவோம். நீ சொல்றத சரிம்மா, அப்படியே செய்யுங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். வரேன். சரி அண்ணி. சரிங்க, அக்கா மாமா 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. மாமா போன்ல சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். இது எங்க அக்கா போன் தான். அவங்க வந்ததும் நான் கால் பண்ண சொல்றேன். சரிங்களா? சரிங்க, தேங்க்ஸ். வா உமா. உமா, நீ ஏ ரூம்லயே தங்கிக்கோ. வா. சரி அண்ணி. நில்லுங்க. எங்க வந்தீங்க 2 பேரும்? ஏய், நீ யாருடி? இத கேக்குறதுக்கு நீ யாரு? ஏங்க, நீங்க தானே அன்னைக்கு கோச்சிக்கிட்டு இனிமே இங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு போனீங்க. இவங்க மாமனார் கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு பேக் தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். டேய், நான் ஏன் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் கேள்வி கேட்க நீ யாரு? உன்னை சொல்லி எந்த குத்தமும் இல்லம்மா. உன்னை இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏங்க, நீங்க உங்க பிறந்த வீடு மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் கேள்வி கேட்க போறேன்? ஆனா நீங்க எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு வரீங்க, உங்க இஷ்டத்துக்கு போறீங்க. அதனால தான் கேக்குறேன். ஏய், நீ லிமிட்ட மீறி பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு. நீ கேக்குற கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்றேன்? ஏன் சொல்ல முடியாது? இது என் அக்கா மாமா வீடு. அவங்க வெளியே போயிருக்காங்க, என்ன வீட்டை பாத்துக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஏய், சீ, உமா, இதுகிட்ட என்ன பேச்சு? நீ வா. இல்லங்க, அன்னைக்கு உங்க புள்ளைய தூக்கிட்டு போயிட்டு எவ்வளவு பேச்சு பேசுனீங்க. இவங்க கோர்ட்டு கேஸ்னு போவேன்னு சொன்னாங்க. இப்ப 2 பேரும் பேக் தூக்கிட்டு நேரா போலன்னு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறீங்க. ஏய், அடியே, உண்ட வந்தவ எங்களை பார்த்து என்ன பேச்சு பேசுற நீ? ஏய், சரி விடு. ஜப்பான், மரியாதை பேசுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், உனக்கெல்லாம் என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? எங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க? தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. ஏய், சீ, வாய் மூடு. தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்க. ஏய், வாயை மூடிட்டு இரு சொல்லிட்டேன். ஏய், இந்த வீட்ல உனக்கு என்னடி வேலை? எங்களை பார்த்து நீ இவ்வளவு பேச்சு பேசுறியா? ஏய், உன் புருஷன் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும். தேவையில்லாம பேசிட்டு இருந்த. ஏய், விடுடி, ஓடி. ஏய், மேல கை வச்சுனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், ஜெய், வெளிய போ முதல்ல. என்ன பண்றீங்க 2 பேரும்? அக்கா, 2 பேரும் திடீர்னு வந்துட்டாங்க அக்கா. என்னன்னு தான் கேட்டேன். அதுக்கு வைஜெயந்தி என்ன அடிக்கிறாங்க அக்கா. 2 பேரும் சேர்ந்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க அக்கா. என்னம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? சும்மா ஒரு பக்கம் நியாயம் கேட்டு பேசிட்டு இருக்காத. அவன் என்னென்ன பேசுறான்னு உனக்கு தெரியுமா?
ஏங்க எங்களை கேள்வி கேட்க இவ யாருங்க? ஆ? என்ன என்ன கேள்வி? நீ தான் கோர்ட்டு கேஸ்னு போனல்ல, இங்க எதுக்கு வந்த? இது ஏன் வீடுங்க, நான் வந்தேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓ, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா? ஆனா இவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அவ பேசுனா நீ பேசிட்டு போ, அத விட்டுட்டு கை ஓங்குற. இந்த வீட்ல எல்லாரும் எங்களை விட்டுட்டு போகும்போது இவ ஒருத்தி மட்டும்தான் எங்க கூட இருந்தா. நாங்க இல்லாதப்ப இந்த வீட்டை பாத்துட்டது கவிதா தான். அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஏங்க, நாங்க ஒண்ணும் அவளை அடிக்கல. அவ ஓவரா பேசினா, அதான் கோவத்துல அடிச்சோம். அதே கோபத்துல உங்க ரெண்டு பேரையும் அவ திரும்ப அடிச்சிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? ஏன் அடிக்க சொல்லுங்களேன். ஏய் அடி அடி. என்ன இத பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் உனக்கு கிடையாது. எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. சொத்து வாங்குற சாக்குல நான் என்ன பண்றேன், எலெக்ஷனுக்கு யாரெல்லாம் மீட் பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். நீங்க பார், நான் ஒண்ணும் திருட்டு வேலை பார்க்கல. நேர்மையா என்ன செய்யணுமோ அதை தான் நானும் என் புருஷனும் செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒருத்தர்கிட்ட வேவ சொல்லணும்னா தாராளமா வாங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் உங்களை வேவ பார்க்கலாம் வரல. எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்து என் கைக்கு வந்து சேரணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்படி நோக்கம் இல்லனா எதுக்கு நீங்க வந்த? கோர்ட்ல தான் கேஸ் போடுறேன்னு வீராவேசமா கிளம்பி போனல, என்ன ஆச்சு சொல்லு, என்ன ஆச்சு? கேஸ் நிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்படி ஒரு வழியை நீ செலக்ட் பண்ணிருக்க. சூப்பர், சபாஷ். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஆமா, எனக்கு குழந்தைதான் முக்கியம். அந்த குழந்தைய விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அந்த குழந்தை மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னு அழுத டிராமா பண்ணி அந்த குழந்தைய தூக்கிட்டு போனேன். இப்ப எங்க அந்த குழந்தை? இங்க பாருங்க, என் புள்ளைய விட்டுட்டு வருவேன் இல்ல தூக்கிட்டு வருவேன், அது ஏன் இஷ்டம். அது கேட்க நீங்க யாரு? எனக்கு அந்த மாதிரி 10 புள்ள பெத்துக்கிறதுக்கு அருகதை இருக்கு. உங்கள மாதிரியானா? இங்க பாருங்க, என் புருஷன் தெருவுல சுத்துற பரதேசியா இருந்தாலும் ஒரு புள்ளைய குடுக்கிறதுக்கு தெம்பு திராணியும் அவருக்கு இருக்கு. ஒரு புள்ளைய பெத்துக்க முடியாதுல்ல உங்களால? நீங்களே அத பத்தி பேசுறீங்க? ஏய், நீ ஏன் பேச மாட்ட? அந்த கடவுள் உன்ன மாதிரி ராட்சசிகளுக்கு தான் புள்ளைய பெத்துக்கிற பாக்கியம் கொடுக்கறாரு. எங்க அக்கா மாதிரி நல்லவங்களுக்கு எல்லாம் என்னத்த கொடுக்கறாரு? ஏய், யாரு ராட்சசி? யார சொன்ன? யார் மேல கைய ஓங்குற? இன்னொரு வாட்டி கைய ஓங்கி பாருங்க, அவ்வளவுதான். ஏய், இங்க தங்கறதுன்னா தாராளமா தங்கிட்டு போங்க. ஆனா என்ன சார்ந்தவங்கள நோகடிக்கிறதோ இல்ல கை ஓங்குறதோன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மீனாட்சியோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது வரும். ஒண்ணு மட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன், நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நாங்க பயந்து ஓடிட மாட்டோம். ஏன்னா ஆண்டவன் எல்லாத்தையும் தாங்குற சக்தி எங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்களா நாங்களான்னு பாத்துருவோம். கைய ஓங்குறாங்க. வா. ஏய், உன்கிட்ட அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். உன் அண்ணன் வேற சர எதுக்கு என் புருஷன் பிரச்சனைக்கு பழனிக்கு வரணும்? ஏய், அது உன் புருஷன் கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? ஏய், நீ பதில் சொல்லிதான் ஆகணும். பெரிய படுக்காரியா இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? எச்சி வாய் மூடி. சும்மா. அனி, என்ன பிரச்சனை இங்க? ஓஹோ, வந்துட்டியா நீயும்? ஏய், உன் மாமனார் காரணம் இவ அண்ணன் காரணம் சேர்ந்துதான் என் புருஷனுக்கு எல்லாம் படி வச்சிருக்காங்க. அவன் இவன் சொன்ன மரியாதை கேட்டு சொல்லிட்டேன். உனக்கு என்னடி மரியாதை? உன்கிட்ட படம் இருந்தா அதை உன்னோட வச்சுக்கோ. தேவையில்லாம அதை என்கிட்ட காமிக்காத. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ பெரிய இவளா? பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்துட்டு பெரிய இவ மாதிரி பேச. உங்க
உங்க அப்பா ஊருக்கு வரும்போது பிச்சைக்காரன தானடி அண்ணி, வந்தா. பெரியவங்கள அவன் இவன் மரியாதை இல்லாமலாம் பேசாதீங்க. இங்க பாருமா, இவங்களுக்கு எல்லாம் என்னத்த மரியாதை? என் வாழ்க்கைய கெடுத்தாங்கல்ல, என் வாழ்க்கைய கெடுத்தவங்க அத்தனை பேருக்கும் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஏய் என்னடி பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? என்னடி பண்ண முடியும் உன்னால? இங்க பாரு, என் அப்பா கிட்ட சொன்னாரு வெச்சுக்கோ, உன் குடும்பத்தையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன். ஏய், உங்க அப்பா அடியாள வச்சு தாண்டி பண்ணுவான். நான் எல்லாம் அருவாள் எடுத்தேன்னா ஒவ்வொருத்தரையும் சீவி போட்டுருவான். அவ்வளவு வெறியில இருக்கேன்டி நானு. இங்க பார், உன் அப்பா ஒரு ஆம்பளையா இருந்தா என் மேல கைய வைக்க சொல்லிடி, வைக்க சொல்லிடி பாக்கலாம். கவிதா, அக்கா இங்க வா. இதை எடுத்துட்டு போய் வை. கொஞ்சம் நில்லு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லக்கா அது வந்து என்ன சொல்லு. ஏங்க இனிமே அந்த ஆனந்தி வீட்ல இருக்க கூடாது. உடனே அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. ஆனந்தியா? என்ன பிரச்சனை? ஏங்க அவங்க சுத்தமா மரியாதையே இல்லாம பேசுறாங்க. ஏய், உனக்கு எதுக்கு நான் மரியாதை தரணும்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எல்லாம் எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? உனக்கு என்ன தகுதி இருக்கு? தோ இங்க நிக்கறாங்களே மீனாட்சி, அவங்கள ஒரு காலத்துல நீ பேசாத பேச்சா? அப்போ அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தமா? ஏய், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டிருக்கீங்க. ஏன் தனித்தனியாவும் திட்டிருக்கீங்க. என் முகத்துக்கு முன்னாடியே பேசிருக்கீங்க. யாருமே குறைச்சு பேசல. அவ்வளவு ஏன் நீயும் ஆனந்தியும் பேசலையா? இல்ல உமாவும் நீயும் பேசலையா? எல்லாத்தையுமே நான் பெருந்தன்மையா எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். எல்லாரையும் எல்லாத்தையுமே நான் ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆனதுமே உடனே என்கிட்ட புகார் பண்றீங்கல்ல? நாளைக்கே நான் ரியாக்ட் பண்ணும்போது அப்புறம் என்ன எதுவும் கேட்க கூடாது சொல்லிட்டேன். இத்தனை நாளா நீ எதுவுமே கேட்கல. நீ செய்யறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. பிரச்சனை பண்ணாமையா இருந்த? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், யாருமே இனி என்ன எதிர்பார்க்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வைஜெயந்தி அண்ணி, இங்கதான் இருக்கேன் உமா, வா. அண்ணி அண்ணி, என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொன்னதானே தெரியும். அந்த வளர்மதி இங்க வராலாம். அவ எப்படி இங்க வருவா? சொத்து பிரிச்சாதான் வருவேன்னு அவ்வளவு பந்தாவா சொல்லிட்டு போறதா சொன்னாங்க. ஆமா அண்ணி, அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை அம்மாவோட நினைவு நாள் விஷயமா அண்ணன் போய் ஏதாவது பேசினாங்களான்னு தெரியலையே. இப்ப குழந்தையோட வரதா வேற சொல்றாங்க. ஏன் நீங்க குழந்தை சென்டிமெண்ட்டை வச்சு மடக்கலான்னு நீங்க புள்ளிய தூக்கிட்டு போனீங்க. ஆனா இப்ப அது நடக்காது போல இருக்கே. அந்த வளர்மதி குழந்தைய தூக்கிட்டு வந்து இவங்க அவங்களோட போய் ஒட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்றது? அதெல்லாம் நடக்காது உமா. அந்த வளர்மதி கிட்ட பேசி நம்ம பக்கம் இழுத்துற வேண்டியதுதான். எப்படி அண்ணி? ஆமா, அவளும் சொத்து விஷயமா தானே சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு போனா. நாமளும் இப்போ இங்க அதுக்காக தானே வந்திருக்கோம். ஆமா, அவ வந்து அவகிட்ட மெதுவா பேசி நம்ம பக்கம் இழுத்துக்குவோம். இனிமேதான் நம்ம உஷாரா இருக்கணுமா. அந்த வளர்மதிய அந்த ஆனந்தி கிட்டயும் மீனாட்சி கிட்டயும் நெருங்க விடாம பாத்துக்கணும். எப்படி அண்ணி நாம என்ன பேசி அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வருது? அவளுக்கு இந்த வீட்ல யாருமே எதுவுமே செய்யல. குழந்தைக்கு இந்த வீட்டு சார்பா புண்ணியாதானம் கூட இன்னும் வைக்கல. அந்த கடுப்பு நிச்சயம் அவளுக்கு இருக்கும்ல. அவ இங்க வரும்போது நம்ம கிராண்டா ஏதாவது ஏற்பாடு பண்ணி அவளை அசத்துறோம். என்னைக்கா இருந்தாலும் அவ சப்போர்ட் நமக்கு முக்கியமா.
நம்ம ஒத்துமையா இருந்தாதான் நாளைக்கு இவங்க கிட்ட சொத்தை வாங்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோ, டோட்டலா நம்மள காலி பண்ணிடுவாங்க. அந்த மீனாட்சி இருக்காளே, அப்பப்பப்பா. அம்மா எப்ப வராங்களா? நாளைக்கு வரதா பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்கிறாங்கன்னா யாரு? அதான் அந்த கவிதா தான் பின்கேட்ல இருந்து போன்ல பேசிட்டு இருந்தா. அதை கேட்டுட்டு வந்துதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓ, அவளை கூப்பிட இங்க இருந்து யாராவது போறாங்களா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது அண்ணி. ஒருவேளை மீனாட்சி அந்த வளர்மதி கிட்ட பேசி அதனால வளர்மதி சமாதானமாகி இங்க வராளா, இல்ல தானா ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு வராளா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு அவங்க குழந்தையோட இந்த வீட்டுக்கு வராங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான். மத்தபடி அவங்க தானா வராங்களா இல்ல யாராவது சொல்லி வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி விடு, அவ வரும்போது வரட்டும், பாத்துக்கலாம். இங்க பாரு, அவ அசர்ற மாதிரி வரவேற்பை கொடுத்து நம்ம சைடுல அவளை இழுத்துற வேண்டியதுதான்.